பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமீன். கேட்கறதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு நம்ம கர்த்தர்ட்ட கேட்கறது, இன்னொன்னு கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, 7:7 7:8 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, எத்தனை பேர் கேட்டாலும் எல்லாத்தையும் கர்த்தர் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதப்படுறாரு. எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவ்வளவு கேட்டுக்கொள்கிறோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதன் பிரகாரமாக ஏனோ தானோ என்று ஜெபிக்காம, கடமைக்காக ஜெபிக்காம, வெறும் பரமன்றத்தை ஜெபித்து மட்டும் ஜெபித்து நம்ம சடங்காச்சரமா ஜெபிக்காம, கர்த்தர்ட்ட என்னென்ன இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லி வாயத்திலிருந்து கேட்கும் போது, விசுவாசத்தோடு கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா தருவேன்னு சொல்ல பெற்றுக்கொள்கிறான். நிச்சயமா அவனுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும் சொல்றாருங்க. அதனால ஒண்ணு, நம்ம கர்த்தர் கேட்கும் போது விசுவாசத்தோட கேட்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு, வசனத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக, பிரசங்கங்கள் மூலியமாக, அன்றாட செய்திகள் மூலியமாக கர்த்தர் நம்ம என்ன சொல்றாருன்னு அவர் சொல்றதை நம்ம கேட்கிறவங்களா மாற வேண்டும். நம்ம மட்டும் ஜெயிக்கிற மட்டும் அவர் கேட்க ஆசைப்படுறோம். ஆனா கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு, என்ன பேச நினைக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்ற பத்தி நம்ம எதுவும் கேட்க விரும்புறதே கிடையாது. ரெண்டு விஷயத்தையும் கேட்கணும். ஒண்ணு, கர்த்தர் நம்ம விசுவாசம் கேட்கணும். அடுத்து கர்த்தர் நம்ம என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு விசுவாசம் நடந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா எல்லா ஆசீர்வாதம் எவனா எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். நிச்சயமா கொடுப்பேன்னு சொல்றாரு. அது ஒண்ணு ரெண்டு இல்ல, எந்த ஆசீர்வாதம் தான் போல, வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவன், வானத்தை பொக்கிஷ சலைக வானத்தை திறந்து பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவன். இன்று நீங்க கேட்க என்னென்ன கேட்கறீங்களோ விசுவாசோட கர்த்தத்தை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிற வசனத்தை பிரகாரமாக கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து நீ அவர்கிட்ட கேளுங்க. மனுஷன்கிட்ட கேட்டா உதவி கிடைக்குமா, பேங்க்ல போனா உதவி கிடைக்குமா, நண்பர்கிட்ட கேட்டா உதவி கிடைக்குமா சொல்லி ஒருவர்கிட்டையும் ஆறுதலுக்காகவும் நமக்கு தேவைக்காக போய் நிக்காம கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து அவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும் வசனத்தின் பிரகாரமாக நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ விசுவாசத்தோட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. தியானம் பண்ணுங்கோ. என்னாச்சு?